டிமார்ட் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். கிராசரி ஐட்டமும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் கிச்சனுக்கு இந்த பருப்பு ரைஸ்லாம் போடுற மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் நான் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 89 ருபீஸ். நான் வந்து 4 பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஒரு பாட்டில் 90 ருபீஸ்னாலுமே ஒர்த்து தான் நான் வந்து சொல்லுவேன். கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் வந்து இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது செட் ஆஃப் 5 பாக்ஸ் வந்து இதுவுமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வெஜிடபிள்ஸ் போட்டு மாவு அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அதில் கூட நீங்கள் குட்டி குட்டி பாக்ஸ் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 சம்திங் தான் வந்து வச்சுக்கலாம். நிஜமாவே எனக்கு இந்த 5 பாக்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெயிட்டுமே பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த வரைக்கும் தான் வந்து இருக்குது. சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த குட்டி பாக்ஸ்லலாம் பசங்களுக்கு வந்து நட்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வந்து நான் வந்து போட்டு விட்டேன். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு நிஜமாகவே இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்துன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு 150க்கு 5 பாக்ஸ் வந்து தர்றாங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஒர்த்து தாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் டிமார்ட் போனீங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து மேக்கப் ஐட்டம்ஸோ ஏதோ ஒரு திங்ஸ்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 பாக்ஸ் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 150 தாங்க. நிஜமாகவே இந்த பாக்ஸ் வந்து எனக்கு தேவையில்லான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரேட்டு 150 தான் போட்டிருந்துச்சா, சரி ஓகே 6 பாக்ஸ் 150ங்கிறப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்குமே இப்போ தேவைப்படுது. இதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாகவே ரொம்ப ஒருத்தர் தான் வந்து சொல்வேன். இதில் நீங்கள் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பருப்பு இல்லைன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் தயிர் ஊற்றி வைக்கிறது, பால் ஊற்றி வைக்கிறது, இந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கினேன். எங்கேயாவது போனால் ஹேண்ட்பேக்கில் வந்து நான் தனியாக போகும்போது பெரிய பாட்டில் சமைக்காமல் இந்த மாதிரி குட்டியாக வந்து இருக்கட்டுமேங்கிறதுக்காக பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு 25 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாட்டிலோட ரேட்டு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. 25 ரூபா தான். நிஜமாகவே கிளாஸ் ஜார் எல்லாமே ரேட்டு வந்து அதிகமாக தான் வந்திருக்கு. ஏன்னா குட்டி குட்டி ஜாரே வந்து பார்த்திங்கன்னா 20, 30 சம்திங் இருந்துச்சு. இந்த பார் 25 ருபீஸ் தான். ஜூஸ் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமேன்னு வாங்கினேன். அப்புறம் இந்த பவுல் ஒன்று வாங்கினேன். இதுவே ஒரு 45 ருபீஸ் தான். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பிளேட் இந்த மாதிரிலாம் வாங்கினேன். ஆனால் வாங்கி அதெல்லாம் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த வீடியோ எடுக்கலை.